Yes, Swami, you can start prayer, Swami. Okay. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே துன்றுமளவம் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பழுத்த செலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்திப் பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வரும் மணியே மெய்மை தருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க உருநிலைத்திவன் மகிழ்வோடு வாழ்வுற ஓங்கு நின் அருள் செய்வாய் இருநிலத்தவர் இன்புறத் திருவருள் எல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகளில் பதம் போற்றி சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தமெனும் தவளக்கலையை உடுத்தமந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக வெறுவிலக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக இயநிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலெனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். 90வது அதிகாரத்துல உற்றது உரைத்தல் என்ற தலைப்பின் கீழ் கடந்த வாரத்துல நம்ம 1266வது பாடலுக்கு விளக்கம் பெற்றோம். இன்னைக்கு 1267வது பாடல். அருளே உணர்த்த அறிந்து கொண்டேன், அடுத்த தருணம் இது என்றே இருளே தொலைந்த இடர் அனைத்தும் என்னை விட்டு அகன்று ஒளிந்தனவா. தெருளே சிற்றம்பலத்தாடும் சிவமே, எல்லாம் செய்ய வல்ல பொருளே, இனி நான் வீண் போது போக்க மாட்டேன் கண்டாய். அதாவது சாதாரண அருள் இல்லாத காலகட்டத்துல பல விஷயங்கள் நம்ம உணர முடியாது. அதாவது இந்த ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷன் சொல்றதெல்லாம் சும்மா சாதாரணமா எல்லார் அறிவுக்கும் எட்டக்கூடிய ஒன்று அல்ல. அருள் நமக்கு காரியப்படும். அருள் நம்மளோடு இணை. அருள் என்பது இறைவனுடைய கருணை, இறைவனுடைய ஒளி. ஒளியே கருணை தன்மை கொண்டது. அதுதான் அருளே உணர்த்த. அகவல்ல நீங்க படிச்சிருப்பேன். உணர்ந்து உணர்ந்து உணரா பெருநிலை அணைந்திட எனக்கே அருளிய தந்தையேன்னு சொல்றது. இன்னொரு இடத்துல பொது உணரும் உணரும் போதலால் பிரித்தே அதே நீள் தோன்றா அருட்பெரும் ஜோதின்னு சொன்னது. ஆக வள்ளல் பெருமானுக்கு கிடைத்த அருள் இதற்கு முன்பு பூமியில வள்ளலாருக்கு முன்பு யாருக்கும் கிடைத்த ஒரு அருளியல் அல்ல. அதனால நான் அடிக்கடி சொல்வேன், இந்த சன்மார்க்கத்துல அருளியலை நம்ம படிக்கணும். அருளியல் இருக்கு, பொருளியல் இருக்குது,
நடவியல் இருக்குது, நிலையியல் இருக்குது, உணவியல் இருக்கு இல்லையா? அந்த மாரி இது ஒரு அருளியலை பற்றி தெரிந்து கொள்ளணும். வள்ளல் பெருமானுக்கு இறைவன் கருவிலே வந்து அவருக்குள்ள கலந்து கொண்டார். 9 வயசுல கலந்து கொண்டார்ன்னு பாடல் சொல்லுது. அப்புறம் பாதி இரவு ஒரு நாள்ல வந்து இறைவன் கலந்து கொண்டதாகவும் சொல்லப்படுது. அப்புறம் நினைக்கும் போதெல்லாம் இறைவன் உள்ளுக்கு வந்து கலந்து கொண்டார் அப்படின்லாம் சொல்றாரு. ஆக அருள் உள்ளத்துக்குள் வந்து சேர சேர, அது அந்த அருள் வந்து உணர்த்தும்ன்றாரு. இப்ப நமக்கு வந்து கால்ல ஏதாவது ஒண்ணு குத்துனாக்க, ஒரு உணர்வு வந்து, "ஐயோ! என்னமோ குத்திருச்சே, முள்ளு குத்திருச்சே" அப்படின்னு ஒண்ணு உணர்த்துது இல்லையா? உணர்கின்றாரு. சம்டைம் நம்ம வந்து வீட்ல இருந்து வேலைக்கு போய்க்கிட்டு இருக்கும்போது, அலுவலகத்துக்குரிய சாவிய நம்ம மறந்துட்டா கூட, காடியில போய்க்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒண்ணு நமக்கு உணர்த்தும். "ஐயோ! சாவிய விட்டுட்டு வந்துட்டோமே" அப்படின்னு உணர்த்தும். அதுபோல நம்ம வந்து மருந்துகள் எதுவும் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் மறந்துட்டு போய் படுத்துட்டா கூட, திடீர்னு படுக்கையில வந்து உணர்த்தும். "ஐயோ! மருந்து சாப்பிடலையே" அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள வந்து உள்ளுணர்வு வந்து உணர்த்தும். ஏதோ நடக்க போது, மனசு கொஞ்சம் சங்கட்டமா இருக்குமே, ஒரு பயமா இருக்குது, ஏதோ நடக்க போது. சில பேர் வந்து உயிரே போற மாரி, உயிரே பிரியற மாரி ஒரு சம்பவம் நடக்க போறதுக்கு முன்பே, அவங்களுக்கு கூட சில இது வந்து உணர்த்தும். இந்த மாரி குறிப்பிட்டவங்கள நினைத்து அவங்க இறக்கிற மாரி ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள ஏற்படும். இது மாரி உலக நடையிலேயே நமக்கு பல விஷயங்கள் வந்து நம்மள அறியாமல நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்திய நமக்கு உணர்த்தக்கூடியதா இருக்குது. அதுபோல வள்ளல் பெருமானுக்கு அருட்பெரும் ஜோதி உள்ளத்துல வந்து கலந்த பிற்பாடு, அவருக்குள்ள 4 இடத்துல கலக்கிறத பத்தி சொல்லியிருக்கிறாரு. அகம், அகப்புறம், புறப்புறம். அதுல எங்க போ கலந்தாலும், அந்த உணர்வு வந்து வள்ளல் பெருமானுக்கு காரியப்பட்டுரும். அதுதான் அருள் வந்து உணர்த்த அறிந்து கொண்டேன். எதை எதையெல்லாம் அறிய வேண்டுமோ, அதையெல்லாம் பெருமான் அறிந்து கொண்டார். அது உள்ளுக்கே உணர்த்தி என்ன செய்ய சொல்லுதோ, அதையெல்லாம் பெருமான் வந்து செய்வாரு. அப்படிதான் நாளைக்கு நமக்கும் வந்து அருள் வந்து உணர்த்தணும். உணர்த்துதனால தான் அடுத்து என்ன செய்றது அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். கைட் பண்ணுவாரு. ஆக அருளே உணர்த்த அறிந்து கொண்டேன் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொன்னாரு. அடுத்த தருணம் இது என்றே. அடுத்தடுத்து வரக்கூடிய உங்களுக்கும் இந்த அருள் தான் வந்து உணர்த்தப் போகுது. இதுதான் வந்து வசமாக போகுது. இந்த நிலையத்தான் அவங்களும் அடையப் போறாங்க. ஆனா தொடர்ந்து அடுத்த தருணம் இது என்றே இருளே தொலைந்து இருள் நீங்க அருள் உள்ளுக்கு காரப்பட்டுச்சுன்னா, ஒளி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஒளி இருந்தால் அருள் இருக்கும். அருள் இருந்தால் ஒளி இருக்குதுன்னு அர்த்தம். ஆக அருள் இருள் தொலைந்து விடும். "எற்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம்னு" பாடுறாரு இல்லையா? இப்ப நம்மளுடைய வெளி, அஞ்ஞான வெளின்னு சொல்லக்கூடிய வெளி வந்து இருள் வெளி. இன்ஃபாக்ட் நம்ப வாழ்கின்ற உலகம் கூட இருள் உலகம் தான். நமக்கு வந்து சூரியனை அடிப்படையாகக் கொண்டு தான் இரவும், பகலுமாக இந்த வெளிங்களுக்கு வந்து பார்த்தா வெளிச்சம் கிடைக்குது. பூமி சற்று பு சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஆனா பூமியினுடைய சுழற்சிக்கு ஏற்ற மாரி நமக்கு இரவு, பகல் தோன்றுது. ஆக மொத்தத்துல வந்து இந்த வெளி வந்து ஒளியாக இருந்தால், இந்த சுழற்சியில வந்து பார்க்கும்போது வெளிச்சம் தான் இருக்கணும். எங்கிட்டு சுத்தினாலும் எல்லா நேரமும் வெளிச்சம் இருக்கணும். ஆனா அது அப்படி அல்ல. அப்ப இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்க, நம்ப வாழ்கின்ற இந்த பூத வெளின்னு சொல்றது. எல்லை இல்லாமல் போய்க் கொண்டு இருக்கு இல்லையா அந்த ஆகாசம். இதுக்கு வந்து இயற்கையான ஒளி என்பது கிடையாது. அதனால தான் நமக்கு சூரியனை வைத்து தான் ஒளி கிடைத்துக் கொண்டிருக்கு. சூரியனோட ஒளி சந்திரனுக்கு படும்போது நமக்கு வந்து வெளிச்சம், நிலா வெளிச்சம் வந்து நமக்கு கிடைக்கின்றது. அதான் பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் 180 டிகிரில நவுந்து போகும்போது, சூரியனுடைய வெளிச்சம் பூமிக்கு முழுமையாக படும். அதுலயும் இந்த சித்திரை மாசத்துல படக்கூடிய வெளிச்சம் வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். ஏன்னா சூரியன் அங்க வந்து உச்ச பவரோட இருப்பார். ஃபுல் பவர் அவருக்கு. ஃபுல் ஒளி பிரகாசமா இருக்கும். அதிகமான ஒளி பிரகாசம் இருக்கும். துலா ராசிக்கு போம்போது ஒளி கம்மியாகும். ஸோ அதனால
இந்த சித்திரை மாசத்துல சித்ரா பௌர்ணமி எல்லாம் நமக்கு முன்னோர்கள் வந்து வைத்திருக்கிறார்கள். நம்மளுடைய உள்ளம் வந்து ஒளிநிலை பெற வேண்டும் அப்படின்றது தான் அந்த விழாவோனுடைய தத்துவம். இன்னைக்கு அந்த விழாவுல மட்டும் போயிட்டு வந்துட்டா உடனே ஒளி வந்துரும் அப்படின்லாம் அர்த்தம் இல்ல. அந்த ஒளியை நம்ம பெறுவதற்கு அருளை பெற முயற்சிக்கணும். சித்தர்கள் அருளை பெற்ற முறை வேறு. அது மூலாதாரத்தினுடைய ஒளியை வசப்படுத்தினாங்க. 12 ஆண்டு தவம். வள்ளல் பெருமானுக்கு இறைவன் தானே உள்ளத்துல வந்து கலந்து கொண்டு, அவருடைய உள்ளத்துல இருக்கிற இருள் வந்து நீங்கியது அப்படின்னு சொல்றாரு. "இருளே தொலைந்து இடர் அனைத்தும் என்னை விட்டு அகன்றனவேன்னார்." இடர்னா துன்பம். இல்ல மனிதனா பொறந்தா தான் துன்பம். அஞ்ஞான வெளியா இருந்தா தான் துன்பம். ஆனா உள்ளுக்கு ஒளி வந்துட்டா, அப்புறம் நம்ப எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வந்து கைகூடும். திருவள்ளுவர் சொன்னது போல, "எண்ணியார் எண்ணியாங்கு ஏதலால் எண்ணியார் திண்ணியராகப் பெறினர்." எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையை ஏற்றுன்னு வள்ளலார் சொல்லுவார். ஆக நம்மளுடைய உள்ளம் வந்து திருச்சிற்றம்பலமாக மாற வேண்டும். ஒளி உள்ளமாக மாற வேண்டும். இப்பொழுது அது இருள் உள்ளமாக இருக்கின்றது. அது வள்ளலாருக்கு தொலைந்தது. அதனால் அந்த மனதால் வருகின்ற துன்பங்கள் எல்லாம் நமக்கு அவரை விட்டு அகன்றது அப்படின்னு அகன்று ஒழிந்தனவே. ஒழிஞ்சு போச்சு, இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்றாரு. தெருளே தெருள் என்றால் தெளிவு. தெளிந்த சிற்றம்பலத்தாடும் சிவமே. எப்போதுமே நான் 2 சிவம பிரிச்சு காட்டுவேன். ஒண்ணு பரசிவம். அது சித்தர்கள் கண்ட ஒளி. இங்கே வள்ளலார் வந்து அதைவிட தெளிந்த சிற்றம்பலத்தாடும் சிவமேன்னாரு. இது சுத்த சிவம். இந்த சிவம் என்ற சொல்ல வச்சுட்டு குழம்பி போகக்கூடாது. பல பேர் வந்து 2க்கும் வித்தியாசம் தெரியாம, தன்மை புரியாம, ஆற்றல் தெரியாம எல்லாம் ஒன்றுன்னு பேசி குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் குழம்ப வேண்டாம். அதுக்கு 622வது பாடலெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, சிவம் என்ற தலைப்புல நீங்க இருக்கிற பாடல்கள் எல்லாம் ஆய்வு செஞ்சீங்கன்னாக்க, வள்ளலார் சொல்கின்ற சிவம் வந்து வேறு என்பது தெரியும். இதற்கு முன்பு நான் அதுக்கு நிறைய ஆதாரங்களான பாடல் எல்லாம் குடுத்திருக்கிறேன். ஆக தெருளே சிற்றம்பலத்தாடும் சிவமே, எல்லாம் செய்ய வல்ல பொருளே. அதான் எல்லாம் செயல் கூடும்னு சொன்னாரு. எப்ப நம்மளுடைய உள்ளம் ஒளி உள்ளமாக மாறிவிட்டதோ, எப்பொழுது உள்ளம் திருச்சிற்றம்பலமாக மாறிவிடுகின்றதோ, எப்பொழுது இருள் நீங்கி ஒளித்தன்மை உள்ளுக்கு ஏற்பட்டு விடுகின்றதோ, அப்பொழுது நம்மளுடைய எல்லாம் செய்ய முடியும். மண்ணை கூட எடுத்து பொன்னாக நினைத்தால் அது பொன்னாக மாறிவிடும். தண்ணீரை வந்து எண்ணெய்ன்னு நினைத்து நீங்க பாய்ச்சீங்கன்னா, அது எண்ணெயாக இருந்து ஒளி பிரகாசிக்கும். இதெல்லாம் வள்ளலாருக்கு சாத்தியப்பட்ட ஒன்று. அதான் எல்லாம் செய்ய வல்ல பொருளே அப்படின்னு சொன்னாரு. "இனி நான் வீண் போது போக்க மாட்டேன் கண்டாயே." எதுக்கு வீண் போது போக்கணும்? உண்மை தெரிஞ்சு போச்சு. உண்மை நிலைய அடைஞ்சுட்டாரு. இனிமேல் அவருக்கு வீண் போது போக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எப்பொழுது வந்து சிவமாயிட்டாரோ, அது வந்து வீண் பொழுதாக இருக்காது. எல்லாமே வந்து நல்ல பொழுதாக இருக்கும். பயனான பொழுதாக இருக்கும். அதனால தான் வள்ளல் பெருமான் வந்து சமய மதங்கள்ல இருக்கிறதெல்லாம் வந்து வீண் பொழுது போக்கிக் கொண்டு இருக்கிறாங்கன்னு சிவப்புண்ணிய பேருல வந்து எழுதியிருப்பார். மத நெறிகள்ல இருக்கிறவங்கலாம் தான் நேரத்த வீணாக்கிக் கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆக இங்கே வந்து வீண் போது போக்க மாட்டேன் கண்டாய் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்பளும் வந்து பொழுதை வந்து வீண் போக்கக்கூடாது. அதாவது வள்ளலாருக்கு முன்பும் பல சித்தர்களும் காலத்தை வந்து வீணாக்காதன்னு சொல்லியிருக்கிறாங்க. வானதில் கணபதிதாஸ் என்ற ஒரு சித்தர் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, "வானதில் இரவி உந்தன் வயதெல்லாம் கொண்டு போகின்றான். தானதை அறிந்திடாமல் தரணியில் இருப்போம் என்று. ஊனமாம் உடலை நம்பி உண்மை கெட்டலைந்தாய் நீ ஞானமே பொருளா எண்ணி நாகநாதரை வணங்கு நெஞ்சினர். வானதில் இரவி உந்தன் வயதெல்லாம் கொண்டு போகின்றான்." சூரியன் தோன்றி மறையுது இல்லையா? ஒரு நாள் 24 மணி போனுச்சுனாக்க ஒரு நாள் போச்சு. அந்த மாரி ஒரு 7 நாள் போச்சுன்னா, ஒரு வாரம் போச்சு. 4 வாரம் போனா, ஒரு மாசம் போச்சு. 12 மாசம் போனா, ஒரு வருஷம் போச்சு. ஒரு வருஷம் போனா, ஒரு வயது போச்சு. அந்த மாரி நமக்கு எத்தனையோ வயது கடந்துட்டோம் நம்ப.
50 வயசுல இருக்கலாம், 60 வயசுலயும் இருக்கலாம், 70 இருக்கலாம், 80ஆகவும் இருக்கலாம். ஆனா உடம்பு ஒளியா ஆகியிருக்குதா அப்படின்னா, ஒளி ஆகல. யாருக்குமே ஒளி ஆகல வள்ளலாரை தவிர்த்து இதுவரை. அருட்பெருஞ்சோதி ஒளியாக அவர் மட்டும் தான் ஆயிருக்கிறாரு. அதனால என்ன ஆயிக்கொண்டு வருது அப்படின்னாக்க, நாம் உடலால் இறந்து கொண்டு இருக்கின்றோம். எல்லாம் செய்ய நம்மனால் முடியுமானா, எல்லாம் நம்மனால் செய்ய முடியாது. அதுதான் வள்ளல் பெருமான் இங்க சொன்னது. சிவமே சிவமய ஆயத்தமாக எல்லாம் செயல்கூடும். சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர் அப்படின்ற பாடலையும் நீங்க படிச்சிருப்பீங்க. ஆக வீண் பொழுது போக்காமல் அப்ப அவரு சொன்னாரு கணபதிதாஸ் என்ன சொல்றாரு, இப்படி சூரியன் தோன்றி மறையும்போது இப்படி ஒரு உன்னுடைய வயதெல்லாம் பொடுபோகின்றான். தானதை அறிந்திடாமல் இத அறியணும்னு சொல்றாரு. தெரிந்து கொள்ளணும், உணரணும். நம்மளுடைய காலம் விரயமாய்க் கொண்டு இருக்குது. இறப்பை நோக்கி நம்ம நவுந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றது தெரியணும். ஏன்னா மண்ணுலகத்துல திருவள்ளுவர் சொன்னது போல நேத்து இருந்தவன் இன்னைக்கு இல்ல இல்லையா? நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்தது இவ்வுலகுன்னு சொல்றாரு. அது மாரி நெறைய சித்தர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. யாக்கை நிலையாமை என்ற தலைப்புல திருக்குறளும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இங்க சொன்னாரு, வீண் போது போக்கக்கூடாது. சாதாரண மக்கள் வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாமல் அவருடைய வாழ்வெல்லாம் வீண் பொழுது தான். ஆக நம்மளுடைய வாழ்க்கையே நம்மளுடைய பொழுதை நல்ல பொழுதா ஆக்கிக் கொள்ளணும்னாக்கா, சன்மார்க்க சங்கத்துக்குள்ள நம்ம வந்துரணும். சன்மார்க்க சங்கத்துல வந்து நம்ப உள்ள நெறிகளை கடைப்பிடிக்கணும். அருட்பெருஞ்சோதிய நம்பணும். பொய் நெறிகள நம்பாம, மெய் நெறிகளை நம்பி, அத நம்ப வந்து கடைப்பிடிக்கணும். அதாவது கடவுள் நமக்கு என்ன வேதத்துல என்னதான் குடுத்திருக்கிறான்னு படிச்சுட்டு நல்லா புரிஞ்சுகிட்டு செத்து போனா கூட பரவால்ல. ஏன்னா கடவுள் உங்கள புடிச்சுக்குவாரு. உங்கள திருப்பி படைத்து திருப்பி அவர் பக்கம் இழுப்பாரு. ஒண்ணுமே தெரியாம போனாக்கா அதுதான் பெரும் நஷ்டம். எவ்வளோ பேத்துக்கு கல்வி அறிவு இருக்குது, தமிழ் அறிவு இருக்குது. ஆனா வேதம் படிக்க மாட்டாங்க. அப்ப படிக்கலன்னாக்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? பெருவெளியை பற்றி எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அதனால கட்டாயம் வந்து படிக்கணும். கற்க கசடற கற்கன்னு திருவள்ளுவர் கூட சொல்றார் இல்லையா? இந்த ரொம்ப எளிமையான நூல் இது. மிக கடுமையான வார்த்தைகள்லாம் கிடையாது. சாதாரண ஒரு மொழிகளை பயன்படுத்தி எல்லாரும் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நமக்கு தந்திருக்கிறது. அதனால நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வீண் போது போக்கக்கூடாது. அதான் வள்ளலார் சொன்னார், "வீண் போது போக மாட்டேன் கண்டாயேன்." இளைக்க மாட்டேன்னாரு, இளைக்க மாட்டேன். இங்க வந்து நான் வீண் பொழுது போக்க மாட்டேன். ஆக காலத்தை நாம் வீணடிக்கக் கூடாது. அடுத்த பாடல், "கண்டே களிக்கும் பின்பாட்டுக் காலை இது என்று அருள் உணர்த்தக் கொண்டே அறிந்து கொண்டேன்." எல்லாமே அருள் உணர்த்தணும். உணர்த்தாமல் வந்து காலை வந்து அறிந்து கொள்ள முடியாது. பின்பாட்டுக் காலை இது என்று அருள் உணர்த்த. கண்டே களிக்கும் பின்பாட்டுக் காலை. இந்த கால் என்பது இங்க வந்து ஜோதியை குறிக்கும். வேகாக்கால் அருட்பெரும் ஜோதியை வெளிகளை குறிக்கும். சுத்த வெளியை குறிக்கும் இது. அது அருள் உணர்த்த தான் நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. கண்டே களிக்கும் காலை பின்பாட்டு காலை இது என்று அருள் உணர்த்தக் கொண்டே அறிந்து கொண்டேன். அருள் உணர்த்தாம தெரியாது. பராபரையா இருந்தாலும் அருள் அந்த அருள் உணர்த்தணும். அதே பெருவழிக்கு இந்த அருள் சன்மார்க்க அருள் வந்து ஜீவகாருண்யத்தினால் பெறுகின்ற அருள் வந்து உணர்த்தணும். இல்லன்னா அது உணர்ந்து கொள்ள முடியாது. நல்குறிகள் பலவும் கூடுகின்ற தொண்டே புரிவார்க்கு அருளும் அருட்ஜோதி கருணை பெருமான். அறிந்து கொண்டேன் சொல்லிட்டு நல்குறிகள் பலவும் கூடுகின்ற தொண்டே புரிவார். இறைவனுடைய அறிவை பெறுவதற்கு நல்குறிகள் பலவும் கூடுகின்றன்னு சொன்னார். குறிப்பால் இறைவனை வந்து அடைவதற்கு அவருக்கு சில குறிப்புகள் எல்லாம் வந்து இறைவனுடைய கருணையினால் அது கனவுல கூட காட்டியிருக்கலாம், இல்ல நனவுலையும் காட்டியிருக்கலாம். இல்ல வேற வேற முறைகள்ல அவருக்கு வந்து உணர்த்தியிருக்கலாம். அதனால்தான் நல்குறிகள் பலவும் கூடுகின்ற தொண்டே புரிவார்க்கு. இறைவனுடைய அருளை பெறும்னா நம்மலாம் கொஞ்சம் தொண்டு செய்யணும். இறைவனுக்கு வந்து தொண்டு செய்யணும்.
தொண்டர்களுக்கு வந்து எளிதில் கிடைக்கும்னு சொல்லுவார் வள்ளலார். மற்ற தவங்கள்லாம் செய்தத விட தொண்டு செய்தாக்க கண்டுகொள்வார் அப்படின்பது சித்தருடைய வாக்குகள். இறைவனுக்காக தொண்டு செய்யணும். இறைவனுக்கு என்ன தொண்டு செய்யணும்னாக்க, இறைவனை பற்றி பேசணும். அது இறை தொண்டுன்னு சொல்றது. இப்ப ஜீவர்களுக்கு செய்கின்ற தொண்டு அது அது ஒரு முக்கியமானது தான். அது ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்களுக்கு செய்கின்ற தொண்டு. அது வந்து எது எதன் அடிப்படையில செய்யலாம், தேகத்தால் செய்யலாம், கரணத்தால் செய்யலாம், இந்திரியத்தால் செய்யலாம், திரவியத்தாலும் செய்யலாம். ஆன்மாக்களுக்கு உபகாரம் செய்வது. அதுவும் தொண்டு. இங்கே வள்ளல் பெருமான் வந்து கடவுளுக்கு தொண்டு செய்வது. கடவுளுடைய பணிகளை செய்வது. கடவுளைப் பற்றி பேசுவது. கடவுள் பால் பக்தியை ஏற்படுத்து. மனிதனை வந்து மரணமில்லா பெருவாழ்வுக்கு ஆசையை தூண்டுவது, முயற்சிப்பது, முயற்சி செய்ய வைப்பது. இதெல்லாம் வந்து இறை தொண்டு அப்படின்னு சொல்றது. இந்த தொண்டு செய்றவர்கள் மிக மிக குறைவாகவே இருப்பார்கள். மற்ற துறைகளெல்லாம் தொண்டு செய்றவர்கள் அதிகமாக இருப்பார்கள். இப்ப ஆஸ்பத்திரிலாம் நர்ஸ்லாம் இருக்கிறாங்களே, அவங்கலாம் ஒரு தொண்டு தொண்டு ஊழியர்கள். இந்த இலவசமா தொண்டு செய்றவங்கலாம் நெறைய பேர் வந்து இருப்பார்கள். ஒரு திருவிழா வருதுன்னாக்க, தொண்டு செய்றதுக்கு பல பேர் இருப்பாங்க. அது மாரி இங்க வந்து இறைவனுக்கு வந்து தொண்டு புரிவர்களுக்கு அருளும் அருட்ஜோதி கருணை பெருமானேன்னு அப்ப யாருக்கு அது வந்து அருள் செய்யுதுன்னாக்க, நம்ம புரிஞ்சுக்கணும். யார் யாரெல்லாம் தயவு கொண்டு இருக்கின்றார்களோ, தயவு நெறியில வந்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இறைவன் அவருடைய கருணை வந்து கிடைக்கும் அப்படின்றது நமக்கு வந்து இங்க தெரியுது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில வந்து முடிந்த அளவுக்கு எந்த வகையிலயாவது இறை தொண்டு வந்து செய்யணும். ஒரு அகவல பிரிண்ட் பண்ணி குடுக்கறது கூட அதுவும் ஒரு தொண்டு தான். இல்ல ஒரு 4 பேர் 10 பேர் சேர்ந்துக்கிட்டு எங்கள போன்றவங்கள அழைத்து அவங்களுக்கெல்லாம் ஒரு சத்சங்கம் செய்வது, இல்ல அருட்பெரும் ஜோதிய பற்றி விளக்குவதற்கு ஒரு ஏற்பாடு செய்வது, அதுவும் ஒரு இறை தொண்டு தான். நீங்க இறை தொண்டு செய்றீங்க அப்படின்னு. நீங்க பேச முடியலனாலும் பேசக்கூடியவர்களை வைத்து பேச வைப்பது, அதுவும் ஒரு இறை தொண்டு. இப்ப நான்லாம் இத வந்து ஒரு தொண்டாக செய்து கொண்டு இருக்கிறேன். இறை தொண்டு. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் இத பேசிக்கிட்டு இருக்கிறேன்னாக்கா, அது வந்து இறை இறைவனுக்கு நான் செய்கின்ற ஒரு தொண்டு. இந்த தொண்டுனால யார் யாரெல்லாம் பயனடைறாங்க? இப்ப நீங்க பயனடைறீங்களா? இல்லையா? தெரியாததை ஒன்றை தெரிந்து கொள்றீங்களா? இல்லையா? வேற யார்கிட்டயும் கிடைக்காத ஒன்று ஒரு கருத்து உங்களுக்கு கிடைக்குதா? அப்படின்னாக்கா, அது நீங்க செய்த ஒரு பாக்கியம். உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அது. அதனால தான் இங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு தொண்டு புரிகின்றோமோ, அந்த அளவுக்கு வந்து அருளும் அருட்ஜோதி கருணை பெருமானே அப்படின்றாரு. ஆக நம்ப வந்து பசிப்பினி தீர்த்தால் மட்டும் தான் அவனுடைய கருணை கிடைக்கும் அப்படின்றது இல்ல. அதனால தான் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை இயம்பியிடல் வேண்டும்னாரு. இறைவனுடைய புகழை வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களை பற்ற வைக்கணும். பக்தி கொள்ள வைக்கணும். பெரியன் அருட்பெரும் ஜோதி பெருமான் பெருங்கருணை புகழை பேசுவதே பெரும்பேர் என்று உணர்ந்தேன்னு சொல்லுவார். இதுவும் ஒரு பாடல்ல இருக்கு. ஆக பேசுவதே ஒரு பெரிய பெரும் பாக்கியம்ன்றாரு. அகஸ்திய முனிவர் கூட சொல்லுவாரு. பேச்சென்ற மார்க்கமடா பூசையாச்சினது. பேசுறதே பூஜைன்னு சொல்லுவாரு. இறைவனை பற்றி பேசுவதே பூஜைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இங்க வள்ளல் பெருமான் சொல்றதுல வந்து சிறப்பு இருக்கின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். தொண்டு செய்யணும். இறைவன் பற்றி இறைவனுக்காக தொண்டு புரியணும். அதான் தொண்டு புரிவார்க்கு அருளும் அருட்ஜோதி கருணை பெருமானே. மிக மிக கருணை கொண்டது. கருணை கடலாக விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி உண்டேன் அமுதம். நான் அடிக்கடி சொல்வது உண்டு. அப்பா அமுதம் உண்டு தான் உய்ய முடியும். அமுதம் உண்டு தான் 12 அறிவு பெற முடியும். அமுதம் உண்டு தான் ஒளி உடம்பு பெற முடியும். அமுதம் உண்டு தான் மும்மலங்களை எல்லாம் அறுக்க முடியும். அமுதம் உண்டு தான் இந்த அண்டங்களை எல்லாம் ஒரு நொடியில அந்த உடம்பை கொண்டு நம்ப போக முடியும். அமுதம் உண்டு உடம்பு வளர்ந்தவங்களுக்கு எல்லா உலகமும் அவங்களுக்கு சொந்தம். வள்ளல் பெருமான் அதை சொல்கின்றார். "உண்டேன் அமுதம் உண்கின்றேன் உண்பேன் துன்பை ஒழித்தேனேனர்."
உண்ண உண்ண என்ன ஆகும்? துன்பம் எல்லாம் நீங்கி போயிடும். மனித சரீரத்தில ஏற்படுகின்ற சகல துன்பங்களும் அற்றுப் போயிடும். அப்படியாப்பட்ட வாழ்வு தான் உண்மையான வாழ்வு. இப்ப நம்ப வாழ்ற வாழ்க்கையெல்லாம் வாழ்வுன்னு நெனச்சா, நம்ம ஏமாந்த சோனகரியா இருக்க வேண்டியதான். நம்ம ஏமாந்து கொண்டு இருக்க இது ஒரு வாழ்வுன்னு நெனச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா உண்மை வாழ்வு இது அல்ல. துன்பமற்ற வாழ்க்கை வாழுகின்றவங்க தான் வாழ்க்கை. அந்த பெருவழி சன்மார்க்கம் தான் அந்த வாழ்க்கைய வந்து இனிமேல குடுக்க முடியும். இதுக்கு முன்பு குடுத்த வாழ்க்கை கூட பூரணம் இல்ல. அவங்களும் இன்பமான வாழ்க்கை. "யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு" திருமூலர் சொன்னாரு. மற்ற சித்தர்கள் எல்லாம் நான் அடைந்த இன்பத்தை எல்லோரும் அடையணும்னு சொன்னாங்க. அதையும் கடந்த ஒரு நிலை. ஏன்னா அந்த இதுவும் நித்தியம் இல்ல அது. அந்த வெளிகள் எல்லாம் நித்தியம் இல்ல. அந்த ஒளிகள் எல்லாம் நித்தியம் இல்ல. அப்ப பெற்ற உடம்பும் நித்தியம் அல்ல என்பதை நாம் முடிவுக்கு வந்துரணும். இங்க சொல்றாரு 1269ல "ஒளித்தேன் அவலம் அச்சமெல்லாம் ஓடத் துறந்தேன்றார்." அவலம். அவலம் என்பது நிலையில்லாதது, சிறுமையானது, புன்மையானது, ஆ விரும்பப்படாதது. இதையெல்லாம் நான் வந்து ஒழித்தேன்னு சொல்றாரு. இந்த உடம்பு நாளைக்கு என்ன ஆகும்? பிணமாகும். இது அவலம். அப்ப அவலத்தை எல்லாம் ஒழித்தேன் அப்படின்னு சொல்லுது. அச்சம் எல்லாம் ஓடத் துறந்தேன். அச்சம். மனம் என்றது தான் அச்சம் இருக்கும். பயம். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடைமையடான்னு சொல்லி பாட்டு கூட இருக்கு இல்லையா? அதனால அச்சம் இருக்குது. அந்த வெளி கடந்துட்டாக்க அச்சம் இருக்காது. அச்சம்லாம் இருக்கிற இடம் தெரியாம எல்லாம் காணா ஓடி போயிரும். அதனால தான் இங்க வள்ளல் பெருமான் அச்சமெல்லாம் ஓடத் துறந்தேன்னு சொல்றாரு. எல்லாம் ஓடி போச்சுன்றாரு. "உருகன் எல்லாம் கழித்தேன்" சொல்றாரு. "உருகன் எல்லாம் கழித்தேன்" அப்படின்னு சொல்றது, மற்ற தத்துவங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? உடம்புக்குள்ள 36 தத்துவம், 60 தத்துவம். அதையெல்லாம் கழித்தேன்னு சொன்னாரு. நீங்கினேன். கழித்தேன்னா அந்த தத்துவத்திலிருந்து எல்லாம் மரண களைப்பு அற்றேன்னாரு. மரண மரணத்த வந்து ஏன் களைப்பு அற்றேன்னு சொன்னாரு. மரணம் என்பது ஒரு களைப்பு. இப்ப நம்பலாம் வந்து வேலை செஞ்சுட்டு வந்தா உடம்பு தானே களைப்புன்னு சொல்றோம். என் உயிர் களைச்சது அப்படின்னு சொல்றோமா? மனம் களைச்சு போச்சுன்னு சொல்றோமா? ஐயோ! உடம்பு களைப்பா இருக்குதுன்னு தான் சொல்லுவோம். அதுலயும் மரண களைப்பற்றேன்னு யாராவது சொல்லுவாங்க? அப்பன்னா எத்தன தடவ வந்து இறந்திருந்தா இவரு வள்ளல் பெருமான் மரண களைப்பு நீங்கினேன்னு சொல்றாரு. ஏன்னாக்க ஓரறிவுலயும் இறந்திருக்கிறோம் அந்த ஆன்மா, உயிர். 2 அறிவுலும் இறந்திருக்கும். 3 அறிவு, 4 5 அறிவு, 6 அறிவுல பல ரவுண்டு சுத்தி சுத்தி எடுத்த பிறப்பு பூராவுமே அது இறந்து தான். "மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்று." மாணிக்கவாசகர் சொல்றாரு இல்லையா? "எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன்" அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதுதான் இங்க வந்து மரண களைப்புன்னு சொல்றாரு. அப்பன்னா பல பிறவிகள் தோறும், பல ஜென்மங்கள் தோறும் எடுத்த பிறவியிலெல்லாம் நான் இறந்து இறந்து எனக்கே களைச்சு போச்சுன்ட்டாரு. இறந்து இறந்து எனக்கு களைச்சு போச்சுன்ட்டாரு. அந்த களைப்பை நான் நீங்கிவிட்டேன். களைப்பு அற்றேன்றாரு. மரண களைப்பு அற்றேன். அது மாரி தான் நம்பளும் இப்ப மரண களைப்புல தான் நம்பளும் இருக்கிறோம். ஆனா நமக்கு தெரியல அது. ஏன்னா நம்ப அறிவு கொண்டு அந்த எத்தன பிறவி எடுத்துட்டோம், அந்த பூமியில எத்தன ரவுண்டு சுத்திக்கிட்டு இருக்கிறோம்னு நமக்கே தெரியாது. எப்ப இந்த மண்ணுலகத்துக்கு வந்தோம் அப்படின்றது நமக்கு கணக்கு தெரியாது. "கழித்தேன் பிறவி கடல் களிப் களைப்பற்றேன் கழித்தேன்னாரு. கழித்தேன்னா இன்புற்றேன். பிறவி கடல் கடந்தேன்." திருவள்ளுவர்ன்னு சொல்றாரு இல்லையா? "பிறவி பெருங்கடல் நீந்துவர்." பிறவி என்பதை பெருங்கடல் என்று வள்ளல் பெருமானும் சொன்னாரு. வள்ளுவ பெருமானும் சொன்னாரு. அவரு 2030 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னாரு. இவரு கடந்த 19ஆம் நூற்றாண்டிலே மீண்டும் சொல்லியிருக்கிறார். பிறவி என்பது ஒரு கடல். அது நீந்துவதற்கு ரொம்ப டெக்னிக் வேணும். டெக்னிக்கான வழிபாடு செய்யணும். இன்னைக்கு கோயில்ல பக்தர் கூட்டம்லாம் கூடுதுன்னா, எல்லாம் பிறவி கடல கடக்கிறதுக்கா பக்தர் கூட்டம் கூடுது. நேத்து சித்ரா பௌர்ணமி எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னாக்கா, பயங்கர கூட்டம் கோயில்கள் எல்லாம் கூடியிருப்பாங்க. நெறைய பேரு காவடி எல்லாம் எடுத்திருப்பாங்க. ப போய் பால் பாலா முருகன் தலையில ஊத்தியிருப்பாங்க. கோயில் பூரா எல்லாம் அபிஷேகம், ஆராதனைகள், அலங்காரம் அப்படியே ஜெகஜோதியா எல்லாம் இருப்பாங்க.
பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா, பிறவி பிணியை நீக்கிறதுக்காக பால் ஊத்துனா பிறவி பிணி நீங்கிருமா? காவடியெல்லாம் எடுத்தா பிறவி பிணி நீங்கிருமா? சொல்லுங்க. பிறவிக் கடல் என்பது சாதாரண விஷயம் இல்ல. சரியை கிரியை வழிபாட்டுல பிறவிக் கடலை வந்து நம்ம நீந்த முடியாது. யோக ஞான வழிபாடுன்னு ஒரு எக்ஸ்ட்ரா வழிபாடு. அது வந்து நுட்பமான வழிபாடு. தந்திரம் தெரியும். மந்திரமாவதும், மாமருந்தாவதும், தந்திரமாவதும், தானங்களாவதும், சுந்தரமாவதும், தூய்நெறியாவதும், எந்தை பிரான் தன் இணையடி தானேன்னு திருமூலர் சொல்லுவார். ஆக அந்த பிறவியை ஒழிக்கிற தந்திரம் வந்து குருமுகமாக தெரிஞ்சுக்கணும். குரு இருக்கணும் அது. குரு அருளோ குரு அருளை யார் இந்த துறையில கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கிறாங்களோ, அவங்களை நீங்கள் பின்பற்றி, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சமயத்துல ஐயருங்கள்ட்டலாம் இதெல்லாம் கேட்டா கிடைக்காது. அவங்க வந்து புற வழிபாடுகளுக்கு உள்ளவங்க. பிறவிப் பிணியை நீக்குவதற்குரிய வழிபாடுகள் வந்து நீங்கள் அந்தரங்க பூஜைகள் எல்லாம் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு கடலை வந்து கடப்பதற்கு அருள் துணை இல்லாமல் அந்த பிறவிக் கடலை நீந்த முடியாது. அதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேரார். இறைவன் அடி சேர்ந்தா தான் இதுல நீ நீங்க முடியும். அதுவரைக்கும் நீ திருப்பி, திருப்பி, திருப்பி இறப்பு, பிறப்பு, இறப்பு, பிறப்பு. எடுத்துக்கொண்டே இருப்போம் அப்படி என்பதற்கு 164வது பாடல்ல வள்ளலார் சொல்லியிருப்பாரு. "சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிதன்று என்றும் உள்ளதாம்." என்றும் இருக்கும். நீங்க கருமாதி செஞ்சாலும் பிறப்பி கிடைச்சிரும். கருமாதி செய்யலன்னாலும் அவங்க திருப்பி பிறந்துருவாங்க. 8ஆம் துக்கம் நீங்க வந்து பண்ணுனாலும் பிறப்பாங்க. பண்ணலனாலும் அவங்க வந்து பிறந்துருவாங்க. பிரம்மா அவருடைய வேலைய அவர் செய்வார். அவரு நம்பலாம் என்ன சடங்கு செஞ்சோம், அது செஞ்சோமா, இது செஞ்சோமா அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க மாட்டாங்க. எப்படி ஒரு நாய், பூனை செத்து போணுச்சுன்னா, அது அடுத்து பரிணாம வளர்ச்சியில அது அடுத்த ஜ ஜ ஜ பிறவிக்கு வந்து அது வித்தாகும். அப்படித்தானே 5 அறிவு கடந்து தானே நம்பலாம் 6 அறிவுக்கு வரும். இப்ப எத்தனையோ மிருகங்கள்லாம் அது யார் போய் அதுக்கெல்லாம் வந்து கருமாதி பண்ணிட்டு இருக்கா? யார் அதுக்கெல்லாம் 8ஆம் தூக்கம் பண்ணிட்டு இருக்கா? யார் அதுக்கெல்லாம் வந்து திதி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? அதுவும் உயிர் தானே! அப்ப மனிதன் மட்டும் இத ஏன் செய்யணும்? செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வள்ளலார் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னாரு. உங்களுக்கு அப்படி ஆசையா இருந்தா பசித்தவங்களுக்கு பசி ஆற்றுவித்த செய்யுங்க. இல்லன்னா பிரார்த்தனை பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாரு. சிம்பிளா வச்சிருக்கிறாரு. ஏகப்பட்ட பொருள் செலவுலாம் செய்து நீங்கலாம் யாரும் முத்தி குடுக்க முடியாது. சடங்கால் முத்தி குடுக்க முடியாது. பிறவி கடலை கடக்க முடியாது. சித்தர்களே பாவம் அரும்பாடுபட்டுருக்கிறாங்க. அவங்க செய்த தவம்லாம் இன்னைக்கெல்லாம் நம்மலாம் நெனச்சு கூட பார்க்க முடியாது. அப்படியாப்பட்ட தவம். புலன்களை அடக்கி, ஒரு பிடி சோறு சாப்பிட்டு, ஒரு பிடி சோறு பொங்கி சாப்ட்டுருக்கிறாங்க. உப்பு இல்லாம சாப்ட்டுருக்கிறாங்க. 3 வேள பிராணாயாமம் செஞ்சிருக்கிறாங்க. விந்த வந்து கட்டியிருக்கிறாங்க. செலவு செய்யாம. சுயேச்சையாகவோ அல்லது பெண்ணோட கூடியோ இப்படிலாம் வந்து செய்யாமல், அந்த விந்த ரொம்ப பத்திரமா அந்த விந்துக்குள்ள இருக்கிற ஒளியை வந்து வாசிப்பயிற்சி, ஸ்தூல வாசிய கொண்டு மூல வாசிய வந்து வசப்படுத்தினாங்க. இப்படி 1 நாள், 2 நாள் வசப்படுத்தலைங்க. 12 ஆண்டு பயிற்சி. என்ன கடுமையான பயிற்சி தெரியுங்களா இது? இப்படியாப்பட்ட பயிற்சிய செஞ்சு, அந்த மனதை வந்து கடந்திருக்கிறாங்க. மனம் அப்பதான் உருகி போயிருக்குது. 12 ஆண்டோடைய ஒளி சக்திய வச்சதுனால தான் அவங்க வந்து பிறவிக் கடல வந்து கடந்து பராபரை உலகத்தை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கும் பாருங்க கருமாதிக்கு நம்பலாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, இந்த நவதானியம் போடுவோம். இந்த நவதானியம் போட்டா இன்னும் செத்து போறவரு என்ன செழிப்பா இருப்பாருன்ற அர்த்தமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. புரோட்டீன் வேணும். புரோட்டீன்ல இருந்து தான் அந்த சக்தி வேணும். ஏன்னா விந்து வந்து புரோட்டீன் சக்தி உள்ளது. அதனால நமக்கு காட்டுனாங்க. செத்து போயிட்டாரு. அவர் முத்தி மோட்சம் அடையறதுக்கு புரோட்டீன் வேணும். உனக்கு சக்தி வேணும். சக்தி இல்லன்னா நீ முடியாது. அப்படின்னு இருக்கிற சாகப் போறவங்களுக்காக அந்த வழிய காட்டுனாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டாங்க. ஏன்னா எடுத்துச் சொல்ல ஆள் இல்லாமல் அத பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாமே. இதெல்லாம் ஒண்ணும் கதைக்கு ஆகாது. பிறவி கடல் கடந்தேன் வள்ளல் பெருமான் எப்படி கடந்திருப்பாரு? அருள் துணை கொண்டு. அருட்பெருஞ்சோதி அவருக்கு துணையாக வந்து கலந்து கொண்டதுனால பிறவி கடல் கடந்தேன்ட்டு. அப்ப வள்ளல் பெருமான் எங்க போயிட்டாரு?
அருட்பெருஞ்சோதி ஆனேன் என்று அறையப்பா முரசுன்னாரு. அப்ப வள்ளலார் என்ன ஆயிட்டார்ன்னா, அருட்பெருஞ்சோதி ஆயிட்டார். அருட்பெருஞ்சோதி ஆயிட்டாக்க நுண்ணுலகத்துக்குள்ள போயிட்டாரு. அங்க வாழ்றாரு, அங்க இருக்கிறாரு. பெரும் ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறாரு. எல்லா உயிர்களையும் உயிருக்கு உற்ற துணையாக உயிருக்குள்ளே அவர் வந்து கலந்து இருக்கிறார். கலந்தும் கலவாமலும் இருக்கிறாரு. அதான் பிறவி என்பது பிறவிக் கடலை கடப்பதற்கு நம்ம வழிபாடு செய்யணும். அதற்குரிய உணவுகளை அறிந்து நம்ம உண்ணணும். அதுக்குரிய ஒழுக்கங்களை எல்லாம் கடைப்பிடிக்கணும். அப்பதான் பிறவிக் கடல் கடப்பதற்கு இறைவனுடைய அருள் நமக்கு துணை செய்யும். இல்லன்னா அது கைவிட்டுடும். "பலித்தேன் சிற்றம்பலம் என்னா பாட்டை மறந்தேன்னர்." பிறவிக் கடல் கடந்தேன்னு சொன்னாரு. பலித்தேன்னாக்க ஒதுக்குனேன்னு அர்த்தம். நீக்கினேன்னு அர்த்தம். வெறுத்தேன்னு அர்த்தம். இந்த சிற்றம்பலம் என்னா பாட்டை. பெருவெளிக்குரிய பாட்டைத்தான் அவர் வந்து விரும்புவாரே ஒழிய, மற்றதெல்லாம் நிலையற்றது. நிலையானது இல்ல. அது முருகன் பாட்டா இருக்கட்டும், சிவனுக்குரிய பாட்டா இருக்கட்டும், அம்பாளுக்குரிய பாட்டா இருக்கட்டும், ஆஞ்சநேயருக்குள்ள பாட்டா இருக்கணும், மதுரை வீரனுக்குள்ள பாட்டா இருக்கணும், கருப்புச்சாமிக்குரிய பாட்டையும் இருக்கணும், யாருக்குரிய பாட்டா இருந்தாலும் சரி. அதனால தான் நன்மார்க்க நாவில் நவிற்றிய பாட்டு, சன்மார்க்க சங்கம் தழுவிய பாட்டு. இந்த பாட்டினுடைய சிறப்பெல்லாம் தெரியும்னா, நீங்க இன்னும் சில பாடல்கள் எல்லாம் கோர்வைப்படுத்தி பார்த்தீங்கன்னாக்க, வள்ளல் பெருமானோட இந்த 6ஆம் திருமுறையில பாட்டு வந்து வேற தெய்வத்துக்கு வந்து ஏற்க முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாது. உரியது அல்ல அது. சன்மார்க்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கே உரிய பாட்டு இது. அதனால அனுபவ மாலையிலலாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்க, அந்த பாட்டின் சிறப்பை வந்து பெருமானே கேட்பாரு. "நான் எழுதிய இந்த பாட்டு மற்றவர்கள் அறிவாரோ, ஏற்பாரோ?" அப்படின்னு சொல்றாரு. ஆனா அருட்பெருஞ்சோதி ஏற்றுக்கொள்ளும். அதனால சன்மார்க்க சங்கம் தழுவிய பாட்டு தான் 6ஆம் திருமுறை. இதுல வந்து 5 சேர்க்க முடியாது. 1 to 5 இதுக்குள்ள வரக்கூடாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்க நீங்க பாடிக்கலாம். அத நான் எதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனா இதுக்குள்ள வந்து அது சேர்க்க முடியாது. 6ஆம் திருமுறை என்பது அருட்பெரும் ஜோதிக்கென்றே உரியது. அதுல தான் பார்த்தீங்கன்னா, சமய மதம் எல்லாம் செம்ம அடி வாங்கும் இதுல. கிட்ட நெருங்க முடியாது. அதனால இங்க வந்து சிற்றம்பல பாட்டை மறந்தேன் சொன்னாரு. ஊன் மறந்தேன், உயிர் மறந்தேன், உலகமெல்லாம் மறந்தேன், இங்கு உன்னை மறந்தறியேன் கூட ஒரு பாடல் பாட்டு இருக்கு. உன்னை மறந்திடுவேனோ மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன். நீ என்னை மறந்திடுவாயெனில் நான் என்ன செய்வேன்? அப்படின்ற அந்த பாடல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க, எல்லா உலகத்தையும் நான் மறந்தேன்னு சொல்லுவாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பராபரைக்குள்ள பாட்டெல்லாம் அவரு நெனச்சுக்கிட்டு இருப்பாரா, எல்லாத்தையும் மறந்துருவாரு. அது அது நிலை இல்லாதது. அதனால இங்க நிக்காது. பெருவெளியில வந்து அது நிக்காது. அதனால பரம்பரத்தே விழித்தேன்னு சொன்னாரு. இந்த இடத்துல பரம்பரத்தே அப்படின்னு சொல்றது பெருவெளியை வந்து குறிக்கும். பரம்பரத்தை எல்லாம் அது உள்ளுக்கு தாங்கி இருக்கின்ற அந்த பரந்து இருக்கின்ற பரத்தை வந்து நான் அதில் விழித்தேன்னு சொன்னாரு. இதத்தான் வந்து என்ன விழித்தேன்னா, அக விழிப்புன்னு சொல்றது. விழித்திரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப நம்மலாம் சிவராத்திரிக்கு வந்து விழித்திருப்போம். சிவராத்திரிக்கு வந்து விழித்திருப்பதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, கண்ணு தொறந்திருந்தா ஏதோ சொர்க்கத்துக்கு போவோன்னு சொல்லி நமக்கு புகட்டி திணிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த மாரி ஒரு இத, கருத்த. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீ இரவு இரவு பகலும் விழித்திருந்தா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னா நம்பிக்கிட்டு ஏமாந்து போ வேண்டியதான். ஆன்மா வந்து விழித்திருக்கணும்னு சொல்றாரு. அதான் பரம்பரத்தே விழித்தேன் அப்படின்னா, ஆன்மா தான் அந்த உலகத்துக்கு போ முடியுமே ஒழிய, இந்த புலன்கள் எல்லாம் போ முடியாது. புலன்கள் விழித்திருப்பதனால ஒண்ணும் கதைக்கு ஆகாது. விழித்து விழித்து இமைப்பதனால் விழிகள் விழிகள் இளைப்பது விலை ஒன்றும் இல்லை என்று சொல்லி கூட ஒரு பாடல் சொல்லுவார். சில பேர் என்ன செய்வான், தூங்க மாட்டான். விழிச்சு விழிச்சுக்கிட்டு அப்படியே தூக்கம் தள்ளும். அப்படியே விழிச்சு விழிச்சிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒண்ணும் கதைக்கு ஆகாது. அதெல்லாம் டெக்னிக்கலோட தெரியணும். டெக்னிக் தெரிஞ்சு கடவுள் தன்மை அடைந்தாக விழித்திரு அப்படின்றதுக்கு விளக்கம் நமக்கு கிடைச்சது. சில பாடல்களை எம்மை வைத்து விழித்திருக்கின்றாய் 2:5 கோசம் 3ல சொல்லியிருப்பார். என்னை வைத்து விழித்திருக்கின்றாய்ன்னு வள்ளலார இப்ப இறைவன் பெருமைப்பட்டுக் கொள்வார். ஆக நம்ம அருள் துணை கொண்டு தான் விழித்திருக்க முடியும். அகம் விழித்திருக்கும். ஆன்மா விழித்திருக்கும். கருத்தின்படியெல்லாம் விளையாடுதற்கு விரைந்தேன். கருத்தின்படி என்ன நினைக்கிறாரோ,
அதன்படி அவருக்கு வந்து எங்கேயுமே பூந்து விளையாட "எண்ணியவா விளையாடென்று எனையளித்த தெய்வம், எல்லாம் செய்வல்ல தெய்வம்" அப்படின்னு சொல்றார் இல்லையா? விளையாடுதுன்னாக்க, அது அவர் எந்த உலகத்துக்குள்ளயும் போய் இயங்க முடியும். அது ஒரு ஞான விளையாட்டு. "விளையாடுவதற்கு விரைந்தேனே" அப்படின்னாரு. அடுத்த பாடல்ல சொல்றாரு பாருங்க, "விரைந்து விரைந்து படி கடந்தேன்." இந்த படி அப்படின்றது வந்து ஒவ்வொரு உலகமும் ஒவ்வொரு படி. இப்ப பிரம்மலோகம், விஷ்ணு நம்ம அந்த சார்ட் போட்டிருக்கோம் இல்லையா? அஞ்ஞான வெளி என்பது நம்ம கீழ்ப்படி. பூலோகத்தில இருக்க நம்ம வந்து அஞ்ஞான படியில வந்து நம்ம இருக்கிறோம். இத கடந்தோமாக்க பிரம்மா. பிரம்மா என்பது அது ஒரு படி. விஷ்ணு ஒரு படி. ருத்ரன் ஒரு படி. மகேஸ்வரன், சதாசிவம், விந்து எல்லாம் ஒரு ஒரு படிகள். படின்னா அப்படியே அ ஐயப்பன் சுவாமி படி வச்சு கும்பிடுறாங்கல்ல, அந்த மாரி படி இல்ல. நிலைகள் எல்லாம் ஒரு ஒரு நிலைகள். அதனால இந்த நிலைகளை எல்லாம் கடந்து இருக்கின்றது. அருட்பெரும் ஜோதி. அதனால தான் விரைந்து, விரைந்து படி கடந்து எல்லா படியும் அவர் வந்து கடந்துட்டார். பராபர என்ற படியையும் கடந்திருக்கார். அதுதான் "படி அடி வான்முடி பற்றினும் தோற்றா அடிமுடி என்னுமோர் அருட்பெரும் ஜோதி" அப்படின்னு அகவல்ல நீங்கலாம் படிப்பீங்க. இத படிச்சா மட்டும் பத்தாது. எத்தன படிகள கடந்து போகணுன்றது புரிஞ்சிருக்கும். அது அருள் இன்றி அதையெல்லாம் கடந்து போக முடியாது. அதான் "விரைந்து, விரைந்து படி கடந்தேன். மேற்பால் அமுதம் வியந்து உண்டேன்னு" சொல்றார். எங்க அப்ப அமுதம் எங்க இருக்கு பாருங்க. வான்வெளியில இறைவன் நமக்கெல்லாம் என்ன வச்சிருக்காரு? அமுதம் வைத்திருக்கிறார். ஏன்னா, அவர் வீட்டுக்கு போகணும்னாக்கா, அவரு அந்த அமுதம் குடுத்தா தான் நம்பலாம் உய்ய முடியும். இல்லன்னா, இங்க பூமியில வந்து வாய்க்கரிசி போட்டுக்கிட்டு நம்ப மேப் காட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். செத்து போனவங்களுக்கெல்லாம் வாய்க்கரிசி போடுறாங்க இல்லையா? அமுதம் உண்டு தான் போகணுன்றது தத்துவம் அது. அதை வந்து நமக்கு இறந்தவங்க வீட்ல, இறந்த சடங்குக்கு அதுல வச்சு காட்டுறாங்க நமக்கு. "புரிஞ்சுக்கப்பா, நீ சாகறதுக்கு முன்பே அமுதம் உண்டு போகணும்" அப்படின்னு. நம்ப என்ன பண்றோம்? இறந்த பிற்பாடு அவனுக்கு அமுதம் படைச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் இருக்கும்போது சாப்பிட்டே போகல. இன்னும் போன பிற்பாடா சாப்பிட்டு போறான்? யோசனை பண்ணி பாருங்க. அ இருக்கும்போதே உண்ட அமுதத்தினால நம்ம உய்ய முடியல, செத்து போனோம். திருப்பியும் செத்து போனோனே மறுபடியும் படையல் போட்டாக்க எங்க போய் போய் சேர்றது? அப்ப இதெல்லாம் தத்துவங்கள். இதத்தான் வள்ளலார் சொன்னது, "இதெல்லாம் வேண்டாம். தத்துவங்கள் எல்லாம் விட்டுடுங்க. அமுதம் உண்ண பாருங்க. அருளைப் பெற முயற்சி பண்ணுங்கன்னு" சொன்னாரு. அது புரிஞ்சுகிட்டவங்க புரிஞ்சுகிட்டாங்க. புரிஞ்சு கொள்ளாதவங்க விட்டுட்டாங்க. ஆக இங்க அமுதம் உண்டு தான் போக முடியும். இறைவனுகிட்ட இருக்கக்கூடிய அமுதம், வான்வெளியில இருக்கக்கூடிய அமுதம் இருக்குது. அந்த அமுதத்தை வியந்து உண்டேன். ஏன் வள்ளலார் வியந்து உண்டேன்னாக்கா, அது உண்டாக்க அவ்வளோ பெரிய பவர், அவ்வளோ பெரிய ஞானம் எல்லாம் அவருக்கு கிடைக்கும். அவ்வளோ பெரிய சக்தி கிடைக்கும். அதனால அத வந்து வியந்து உண்டார். இந்த பூமியில வந்து எவ்வளவோ கடைகள்லாம் இருக்குது. அங்க போய் வியந்து ஆச்சரியப்பட்டு, "அப்பா இந்த கடையில நல்லா இருக்கு, அந்த கடையில நல்லா இருக்கு. இவன் நல்லா பிரட்டுறான், அவன் நல்லா பிரட்டுறான்." எல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ண போறோம்? சாகத்தான் போறோம். அமுதம் உண்டால் மட்டும் தான் உய்ய முடியுமே ஒழிய, வேற என்ன பூமியில உள்ளத சாப்பிட்டு நம்ம வளர முடியாது. திருப்பி திருப்பி இந்த அன்ன உடம்பு தான். அன்ன உடம்பு செத்துக்கிட்டே போகும் அது. அதனால நம்ம இறைவன்ட்ட என்ன கேட்கணும்? "அப்பா எனக்கும் இந்த அமுதம் வேண்டும். மதிமண்டலத்தமுதம் வாயார உண்டே பதிமண்டலத் தரசு பண்ண நிதிய நவநேயமாக்கும் நடராஜனே என் சிவனே கதவைத் திற" அப்படின்னு சொல்லுவார். மதிமண்டலத்து அமுதம் கேட்கணும். இப்படி அமுதம் நமக்கு கிடைத்ததுனாக்க, நிச்சயமாக நம்ப உய்வோம். கரைந்து கரைந்து மனம் உருக கண்களில் நீர் பெருக கருத்த மலர்ந்து முதல்ல விரைந்து விரைந்து படி கடைந்தேன். அது எது கரைஞ்சா படி கடக்கலாம்னாக்க, வெளிகள் வந்து கரையணும். மனம் என்ற அஞ்ஞான வெளி இருக்கு இல்லையா? அந்த மனம் என்ற ஒரு மாயை இருக்கு இல்லையா? மனம் என்ற ஒரு குரங்கு இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு பாறை மாரி. உருகுமானாக இது உருகாது. இத வந்து கரைந்து போவதற்கு அருள் துணை இருந்தா தான் அது கரையும் மனம். இல்லன்னா மனதை கரைக்கவே முடியாது. ஏன்னா 6,00,00,000 மாயா சக்தி கொண்டது அது. கடுமையான மாயா அது. இறைவனே மாயையாக இருக்கிறான் அவன். அப்ப அவன கடந்து போனா தான் அவனை நாம் பார்க்க முடியும். எல்லாமே அவன் தான். ஓர் உயிரும் அவன் தான், 2 உயிரும் அவன் தான், 6 உயிரும் அவன் தான், பேருயிரும் அவன் தான். எல்லாமே ஒருத்தனாகவே இருக்கிறான்.
ஆக கரைந்து போவதற்கு மனம் கரைக்கிறத விட்டுவிட்டு, நம்பாளு என்ன பண்ணுவாங்க, செத்து போனோனே இந்த எலும்பு கூடலாம் எடுத்துக்கிட்டு ஒரு சட்டியில போட்டுக்கிட்டு கொண்டு போய் இங்க இருந்து போவாங்க. டிக்கெட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு 4, 5 பேர் ஏத்துக்கிட்டு போய் காசியில கொண்டு போய் கரைப்பாங்க. காசியில உள்ளவன் அங்க செத்து போட்டு அவனே உய்யறதில்ல. இவன் இங்க இருந்து போவாங்க அங்க. போய் கரைச்சுட்டாக்க மோட்சம் போயிரும். அவரு போய் மோட்சம் அடைஞ்சிருவார்ன்னு ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை நமக்கு. என்ன பண்றது? இப்படி வந்து பழக்கி விட்டுட்டாங்க. எதையோ எந்த வேதத்தையோ படிச்சுட்டு, இத தான் உண்மைன்னு நெனச்சுட்டு, இன்னமும் நம்ம கூட்டம் செஞ்சுக்கிட்டு ஒரு திருப்தி அடையுது. என்ன பண்றது? நீ கரைச்சுட்டு அவரு மோட்சம் அடைஞ்சிருவாருன்னு நீ செய்ற. ஆனா பிரம்மா திருப்பி அவர கொண்டாந்து பூலோகத்துல மறுபடியும் போய் பிறந்து உருப்படுறதுக்கு மறுபடியும் திருப்பி பிறப்ப குடுப்பாரு. நீ திருப்பி உருப்படுறதுக்கு வேதம் படிக்கணும். கொள்கையெல்லாம் கடைப்பிடிக்கணும். ஜீவகாருண்யம் கடைப்பிடிக்கணும். வள்ளலார் வகுத்த 4 ஒழுக்கங்கள் எல்லாம் கடைப்பிடிக்கணும். இவ்வளலாம் விஷயங்கள்லாம் இருக்குது. சும்மா போயிட்டு கரைச்சுட்டு அவரு மோட்சம் அடைஞ்சிருவாரு, முக்தி அடைஞ்சிருவார்ன்னா, நம்ப தான் முட்டாளாகிட்டு இருக்க வேண்டியது. அதனால தான் கரைந்து போவதற்கு என்ன வழி? அப்படின்னாக்க, அருள் துணை கொண்டா. அருள் வந்து நம்மளுடைய உள்ளத்துல வந்து கலந்து கொண்டுச்சுன்னா, அந்த மனம் வந்து கரைந்துரும். அப்ப வெளி வந்து கரைஞ்சு போச்சுன்னா, இந்த உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்ல. இப்ப தூங்கும்போது நமக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தம் இல்ல தானே! அப்ப மனமே இல்லன்னா எப்படி சம்பந்தம் இருக்கும்? மனதால் தானே இந்த உலகத்தை நம்ம தொடர்பு கொண்டுகிட்டு இருக்கோம். புலன்களை கொண்டு. கண்ணு பாக்குது, காது பேசுறது கேட்குது, மூக்கு நுகருது, நாக்கு ருசிக்குது, தோலு தொட்டு உணருது. எல்லாம் புலன்கள் வழியில தான் இந்த உலகத்தை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கோம். அப்ப மனம் இல்லன்னா, அங்க புலன்கள வச்சுக்கிட்டு அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. அப்ப அது வேற வேற உலகத்தை அனுபவிக்கும். எந்த எந்தெந்த வெளிகள் எல்லாம் கிடைக்குது. இப்ப பராபரையோடைய ஒளி இருக்கு இல்லையா? 12 ஆண்டு சேமிக்கப்பட்ட ஒளி இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, பிரம்ம வெளியையும் கரைச்சிரும், விஷ்ணு வெளியும் கரைச்சிரும், ருத்ர வெளியையும் கரைச்சிரும், சதாசிவ வெளியும் கரைச்சிரும். அடுத்து விந்து என்ற வெளியையும் கரைக்கும், பரவிந்தையும் கரைக்கும், நாதத்தையும் கரைக்கும், பரநாதத்தையும் கரைக்கும், பரத்தையும் கரைக்கும், பரம்பரத்தையும் கரைக்கும், பராபரையும் கரைச்சிடும். அப்ப பராபரைய வந்து கரைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க, இந்து மதம் முடிஞ்சு போச்சு. இந்து மதம் ராஜ்யம் முடிஞ்சு போச்சு. இந்து மதம் பொய்த்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப எது நிலைத்து நிற்கும்? சன்மார்க்கம் ஒன்று தான் நிலைத்திருக்கும். என்ன பண்றது? இறைவன் அத கொண்டாந்து 19ஆம் நூற்றாண்டுல தானே குடுக்குறான். பொழச்சு போங்க, உண்மைய நான் சொல்லிப்புடுறேன் அப்படின்னுட்டு. எல்லா வெளியும் கரைந்து போகுதுன்னாக்க, நித்திய வெளியில இதத்தான் வள்ளலார் எழுதுறாரு. நீ பிடிச்சுக்கிட்டு இருக்கிற தெய்வம், கிய்வம்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும். அதுக்கு மேல இராதுன்றாரு. நம்பலாம் படிச்சு வியக்க வேணாமா? சித்தாந்தத்துலலாம் லட்சியம் வைக்காத அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே பொய்யி. கடவுள் படைத்ததுல எல்லாம் பொய்யி. ஒன்று மட்டும் தான் மெய்யா வச்சிருக்கிறான். நீ ஏமாந்து போகாதன்னு சொல்றாரு. ஆனா அது புரியல. பல பேருக்கு அது வந்து புரியல. அது வந்து சிலருக்கு அருள் உள்ளவங்களுக்கு தான் அது புரியும். மத்தவங்களுக்கு அது புரியாது. கிடைக்கணும். இந்த உண்மைய சொல்றதுக்குரிய ஆளு கிடைக்கணும். புக்கு 6ஆம் திருமுறை வீட்ல வச்சிருந்தா என்ன பண்றது? அத விளக்கி சொல்றதுக்கு ஆள் வேணும் இல்லையா? அததான் கரைந்து கரம் மனம் உருக அப்படின்னு சொன்னாரு. கண்ணீர் பெருக உள்ளுக்கு வெளிகள் வந்து உருகுனா, அதனுடைய அவுட்லெட் என்ன தெரியுங்களா? கண்லேருந்து நீர் வந்து கொட்டும். பெருக்க தண்ணீர் பெருக அப்படியே ஃபால்ஸ்லேருந்து தண்ணி ஊத்துற மாரி கண்லேருந்து தண்ணி வந்து வெளியில அவ்வளோ வரும். காதலாகி கசிந்துன்னு சொல்றாங்க பாருங்க. வள்ளலாருக்கு முன்பு இந்த இந்த மெத்தட் சொல்லியிருக்கிறேன். காதலாகி கசிந்து யார் மேல? இறைவன் மேல் காதலாகி அந்த காதலால் இறைவன் வந்து உள்ளத்துக்குள்ள புகுந்து விட்டால் கண்ணீர் மல்குன்றார். ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது. இப்படி யாரெல்லாம் இறைவனை ஓதுகின்றாரோ அவர்களுக்கு வந்து நல்ல நெறியில் இறைவன் கொண்டு வைப்பான். நன்னெறி குய்ப்ப வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயம். இந்த நமசிவாயம் என்ற பேரொளி அன்று அதுதான் உண்மை. அதுதான் அன்றைக்கு வந்து தெரியப்பட்டது. இப்ப அதெல்லாம் வந்து சன்மார்க்கத்துல உலகத்திலிருந்து பார்க்கும்போது எல்லாமே பொய்த்து போகுது. இருந்தாலும் பாருங்க, அதுவும் கரைச்சு இருக்குது பாருங்க. கரைச்சு பராபரையோட நிப்பாட்டி இருக்குது. இப்ப அருட்பெருஞ்சோதி பராபரையும் கரைச்சுப்புடும்.
அதுக்கு அங்கிட்டு என்ன நிக்கும்? பெருவெளி வள்ளலார் சொன்ன சமரச சன்மார்க்க உலகம். அங்க அங்க அதுதான் சன்மார்க்கம்னு சொல்றது. சன்மார்க்கம்னா ஏதோ நம்ப ஒரு சென்டர் வச்சுக்கிட்டோ, அல்லது ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறது இல்ல. சன்மார்க்கம் என்பது அது ஒரு உலகம் சொல்றது. ஒளி உலகம் அது. அந்த ஒளி இறைவன் என்னை சன்மார்க்கத்தில் வைத்தானே அப்படின்னு சொல்லுவாரு அது. அப்ப அதுலேருந்து புரிஞ்சுக்கணும். சன்மார்க்கம் என்பது ஸ்பேஸ். ஆக மனம் உருக, கண்களில் நீர் பெருக, கருத்து அலர்ந்து. அப்ப கருத்து வந்து மலர்ந்துரும். நல்ல கருத்துக்கள் வந்து அவங்களோட மனதுல வந்து உதிக்கும் அது. வரைந்து ஞானம் மனம் பொங்க, ஞானம் மனம் அப்படியே பொங்க. நம்பலாம் பொங்க வச்சு பால் தான் பொங்குது. இவரு என்ன சொல்றாரு? ஞான மனம் பொங்கன்றாரு. இப்ப ஞானம் பொங்குனதுனால தான் இந்த 6ஆம் திருமுறை நமக்கு கிடைச்சது. ஒவ்வொரு சித்தர்களுக்கும் மனம் பொங்கியதுனால, அந்தந்த வெளிக்குரிய ஞானத்தை நமக்கு லட்சக்கணக்குல குடுத்திருக்கிறாங்க பாடல்கள் எல்லாம். இங்க அந்தந்த நிலை வரை என்பது நிலைக்குரிய ஞானம் பொங்க மணிமன்ற அரசைக் கண்டு கொண்டேன்றாரு. மணிமன்றம் அப்படின்னு சொன்னாலே பெருவெளி. அங்க இருக்கின்ற அரசர் யாரு? அருட்பெருஞ்சோதி வந்து அரசுன்றாரு. கண்டு கொண்டேன். திரைந்து நெகிழ்ந்த தோள் உடம்பும் செலும் பொன் உடம்பாய் திகழ்ந்தேனேன்னு. திரைந்து நெகிழ்ந்த தோள் உடம்பு. நமக்கெல்லாம் வயசு ஆக ஆக தோல் உடம்பு என்ன ஆயிரும்? சுருக்கமாயிடும் இல்லையா? தோலெல்லாம் வந்து வயசானவங்கள தோலெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது. அதே ஒரு 16, 15 வயசுல உள்ள தோல் எப்படி இருக்கும்? ஒரு 20 வயசு உள்ளவங்களோட தோல் எப்படி இருக்கும்? அதாவது நெகிழ்ந்து போன அந்த தோல் உடம்பு கூட, சுருங்கி போன அந்த தோல் உடம்பு கூட செலும் பொன் உடம்பாய் திகழ்ந்தேனேன்னு. அவரோட உடம்பு வந்து பொன் உடம்பு. வள்ளலார் வந்து பொன்னொழியாக இருந்தார். அதனால தான் உடம்பு முழுவதும் போத்திக் கொண்டார். அதை வந்து மற்றவங்க பார்க்கக்கூடாது. பார்த்தா அது வந்து கவரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு, அந்த பொன்னுடம்பை துணிகள் சுத்தி வெள்ளை துணியால் அதை வந்து மூடி மறைத்துக் கொண்டார். இப்ப இன்னைக்கு நெறைய பேர் உடம்ப மறைத்துக் கொண்டு இருக்கிறாங்க. தொறந்து பாருங்க. உடம்பெல்லாம் வந்து என்ன அப்படியே பொன்னொளி வீசுதா அவங்களுக்குள்ள அப்படின்னு. இல்ல. அருள் உள்ளுக்கு வந்து காரியப்படல. இருந்தாலும் பரவால்ல அவங்க வந்து வள்ளலார் மாரி ஆகணும் என்ற ஒரு நோக்கத்துல அந்த உடைய உடுத்தியிருப்பதற்கும் ஒரு மனோரீதியில வந்து அது ஒரு நன்மைகளாக பார்க்கலாம் அது. ஆனா அது அந்த வெள்ள உடுத்துறதே நம்ம வந்து இதா இருக்காது. அந்த காலத்துல அப்படிதான் காவிய உடுத்தி எல்லாம் காணா போனாங்க. இப்ப சன்மார்க்கத்துல வெள்ள உடுத்தி அவனும் செத்து போறாங்க. அப்ப இதெல்லாம் எப்ப வந்து உண்மையான உடம்பு வந்து ஒளியா மாறும்னா, அருள் காரியப்பட்டால் தான் இந்த நிகழ்ச்சிலாம் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த தோல் உடம்பும் பொன் உடம்பா மாறிடும். இந்த தத்துவம் எல்லாம் தத்துவ உடம்பு எல்லாமே ஒளி உடம்பாக அது பொன் உடம்பு. அதான் "பொன்னார் மேனியனே துளி தொலையறை கசைத்துன்னு" தேவாரத்துல பாடணும். அடுத்த பாடல். இந்த 1270 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யோக பாடல் இதெல்லாம். ஏன்னா, மனம்னு ஒரு சொல் வருது. உருக்கம் என்ற உருக என்ற ஒரு சொல் வருது. கரைந்து கரைந்துன்னு சொல்றது. படி என்ற ஒரு இதெல்லாம் நம்ம படிக்கணும். ஒவ்வொன்னும் விஷயங்கள் நெறைய விஷயங்கள் ஒரு பாடலுக்குள்ளே வச்சிருக்காரு. அமுதம் என்ற சொல் வந்திருக்குது. உண்டேன் என்று சொல்றாரு. மணியரசை கண்டு கொண்டேன் சொல்றாரு. தோலுடம்பு, பொன்னுடம்பு சொல்றாரு. மாறுனுச்சுன்றாரு. அப்ப என்ன நடக்குது உள்ளுக்கு? அருள் உள்ளுக்கு புகுந்தா என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இதெல்லாம் அப்படியே டைம் எடுத்து, அப்படியே ஒவ்வொரு வரிக்கு வரி நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சு கொண்டால் தான், சன்மார்க்கம் என்பது எப்பேர்ப்பட்டது அப்படின்றது நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில வந்து அருளை பெறுவதற்கு நாம் வந்து முயற்சி செய்ய வேண்டும். அதிலயும் இந்த கொலை, கொலை இதெல்லாம் பழக்கம் உடையவங்களுக்கு குடி, பொய்யி, பித்தலாட்டம் இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் முடியாது. அருள் வந்து அவங்கள வந்து ஆட்கொள்ளவே கொள்ளாது. அதெல்லாம் விட்டுடாது. ஏற்றுக்கொள்ளாது. அதனால தான் நம்ம வந்து வள்ளல் பெருமான் நமக்கு வகுத்து குடுத்தார். என்ன மாரி உணவு சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சில உணர்வுகள் நமக்கு தேவைப்படுது. அது என்ன உணர்வுன்னா, கருணை. மற்ற உயிர்கள் பால் நமக்கு வந்து கருணை உணர்வு தேவைப்படுது. இந்த லெவலுக்கு நம்ம வந்து வள்ளலார் சொல்ற லெவலுக்கு வந்து தோலுடம்பெல்லாம் செல்லும் பொன்னுடம்பாய் திகழணும்னா, கண்டிப்பா அருள் உள்ளுக்கு புகுந்து காரியப்படணும். அது இந்த அருள் வந்து ஒரு தனி அருள் நடம் அப்படின்னு ஒரு நடம் எல்லாம் இருக்குது. அப்புறம் நான் ஏற்கனவே நடம் பத்திலாம் பேசியிருக்கேன்.
ஸோ ஏழைகள் பசி தவிர்த்தலாக ஜீவகாருண்ய ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். சன்மார்க்க சுத்த சன்மார்க்கத்தினுடைய கொள்கை என்ற தலைப்புல அதுல பார்த்தீங்கன்னா ஒரு வரி இருக்கும். ஏழைகளின் பசி தவிர்த்தலாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கம். அப்ப யாரெல்லாம் பசித்திருக்கிறாங்களோ, அவங்களுக்கு உங்கனால் இயன்ற உதவிகள் வந்து செய்யணும். பசித்தவங்களுக்கு பசிக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா, கடவுள் உங்களுக்கு அதுக்கு வந்து பலன் குடுக்குறாரு. அத நீங்க வந்து புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ப உழைக்கிறோம், சம்பாரிக்கிறோம். அந்த சம்பாத்தியத்துல யாராவது ஒரு ஏழை மக்கள், ஒரு குருமார்கள் அவங்க வந்து பயன் அடையணும். இப்ப குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேன் 44 பாவத்துல பாருங்க, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, உயிர்க்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ, ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, என்ன பாவம் செய்தேனோன்றதுல பாருங்க 44 பாவங்கள படிங்க, அன்னாடம் படிங்க. இறைவன்ட்ட படிச்சுட்டு வேண்டுங்க. அப்பா இந்த பாவத்தெல்லாம் நீ வந்து எனக்கு மன்னிக்கணும். நான் செய்த பாவங்களெல்லாம் மன்னிக்கணும்னு பாவ பிராயச்சித்தம் கேட்கணும். அப்புறம் திருப்பி திருப்பி அதே பாவத்த நம்ம செய்யக்கூடாது இல்லையா? அப்ப உணவுகள எல்லாம் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும். அருள் வேணும்னா மாற்றிக்கொள்ளணும். பிறவி என்ற கடலை வந்து கடக்கணும்னா கண்டிப்பா உணவு மாற்றம் வேண்டும். அப்புறம் மரணக் கலைப்பிலருந்து நீங்க வந்து மீண்டு செழிப்படையணும்னாக்க கண்டிப்பா உணவு பழக்கங்கள் மாத்தி ஆகணும். இப்படிலாம் சில ஒழுக்கங்கள், உணவு ஒழுக்கங்கள் இதெல்லாம் நம்ம வந்து திருத்திக் கொள்ளணும். சிறு சிறு தெய்வ வழிபாடுகள்லேருந்து விடுபட்டு கொள்ளணும். அருட்பெரும் ஜோதி எந்த தெய்வம் நமக்கு வந்து உய்விக்குமோ அந்த தெய்வத்த பிடிச்சுக்கணும். அந்த உய்விக்கின்ற தெய்வத்தை வள்ளல் பெருமான் எனது குல தெய்வம் என்றே பாடியிருக்கிறாரு. ஒரு 3 இடத்துல வந்து அருட்பெருஞ்சோதியே எனது குலதெய்வம்ன்றாரு. ஸோ இந்த குலதெய்வத்த வந்து நீங்களும் வந்து உங்களுக்குரிய விண்ணுலகத்துக்குரிய குலதெய்வமா நீங்க அமைத்துக் கொண்டால், அது உங்களுக்கு வந்து துணை புரியும். அது எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. ஆனா உங்க மேல அதுக்கு கருணை வருமான்றது தான் கேள்வி. அந்த கருணை வருவதற்கு தான் நம்ம அந்த மந்திரத்தை நமக்கு குடுத்திருக்கிறாரு. அதே நேரத்தில தந்திரத்துக்கு வந்து ஜீவகாருண்யத்தை வந்து குடுத்திருக்கிறாரு. ஒன்று வேதம் வந்து நமக்கு குடுத்திருக்கிறாரு. ஆகமமும் குடுத்திருக்காரு. ஆகமம் வந்து நமக்கு இறைவனை அடைவதற்குரிய வழி என்னன்னாக்க, ஏழைகளின் பசி தவிர்த்தலாக ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான். அது பேரின்ப வீட்டுக்குரிய திறவுகோல்னார். சாவியே அதுதான்ட்டார். ஸோ அந்த சாவிய வந்து நம்ம இந்த பூமியில இருக்கும்போதே என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். சாவி இல்லாம மேல நீங்க அங்க போக யாருமே முடியாது. ஏற்கனவே மற்ற மற்ற உலகத்துக்கெல்லாம் போனவங்க, பராபரை உலகம் போனவங்க கூட, திருப்பி இந்த சாவி எடுக்கிறது, இந்த ஜீவகாருண்ய சாவி எடுக்கிறது, திருப்பி பூலோகத்துல வந்து அவங்க இந்த தவத்தை செய்யணும்னு சொல்றாரு. ஏன்னா ஜீவகாருண்யம் என்பது ஒரு தவம்ன்றாரு. இதுவரையில யாரும் இத தவம்னு சொன்னதில்ல. இதை வள்ளல் பெருமான் வந்து தவம் என்று குறிப்பிடுறார். ஆக நம்ம முடிந்தவரை மற்ற உயிர்களினுக்கு வந்து பசிப்பினி தீர்க்கிறதுக்கு பணம் இல்லன்னா கூட கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவங்களுடைய பசி நீக்கணும்னு சொல்லி நீங்க இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணா கூட, அது கூட உங்களுடைய விண்ணப்பமாக இறைவன் ஏற்றுக்கொள்வார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களின் பாவ சாபங்கள் எல்லாம் இறைவா நீ நீக்கி குடு. எல்லா உயிர்களும் உன் திருவடிய வணங்கி மேன்மை பெறணும். பிறவியின் பயனை எல்லோரும் அடையணும். எல்லாரும் இன்புற்று வாழணும். எல்லா உயிருக்கும் அறிவு, தெளிவு இருக்கணும். எல்லா உயிர்களும் நீ படைத்த எல்லா உயிர்களும் நீ காப்பாத்தி மீட்டெடுக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொள்றதே இறைவனுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார். ஸோ அந்த மாரி வள்ளலார் பண்ணியிருக்கிறார் என்பதற்கு சான்றுகள் வந்து 6ஆம் திருமுறையில இருக்குது. ஆக ஏன் நம்ப செய்யக்கூடாது அத? அத செய்யறதுக்கு என்ன தடை இருக்குது நமக்கு? காசு தான் தடைன்னு நெனச்சுக்கிட்டு நம்ம கடவுள வழிபாட விட்டுறக்கூடாது இல்லையா? நாம ஜெபம் சொல்லலாம் இல்லையா? நாம ஜெபம் சொல்றதுல என்ன என்ன தடை இருக்க முடியும்? ஏன்னா அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணைன்னு அருட்பெருஞ்சோதி மந்திரத்த சொல்லலாம் இல்லையா? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும், எல்லா உயிர்களும் நோயற்று வாழணும், எல்லா உயிர்களும் பண்புற்று வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்க மனதார பிரார்த்தனை செய்தாலும், அந்த பிரார்த்தனை வந்து இறைவன் ஏற்றுக்கொள்வான், மகிழ்ந்து கொள்வான். இப்படிலாம் மற்ற உயிர்களுக்காக நீங்க வேண்ட வேண்ட நம்ம வந்து ஜீவகாருண்யம் பண்றோம் அப்படி மனதால் பண்றோம் அது. திரவியத்தால் இல்ல. ஆனால் மனதால் பண்றதும் இறைவன் ஏற்றுக்கொள்கின்றார். திரவியம் உள்ளவர்கள், காசு பணம் உள்ளவங்க அது சோறு போடுங்க. அது இன்னும் ரொம்ப சிறப்பு இல்லையா? அதனால அந்த பசிப்பினி போக்குவது வந்து மிகப்பெரிய ஒரு தர்மம்.
அதான் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்து குழிப்பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும்லாம் படிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மனதில் வைத்துக்கொண்டு வள்ளல் காட்டிய வழிகள் நம்ம போனோம்னு சொன்னோமாக்க, கண்டிப்பாக இந்த பிறவி இல்லைனாலும் ஏதோ ஒரு பிறவியில நம்ம உய்ய முடியும் என்பதை 5 சத்தியம் பண்ணி வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக அன்பர்களே, நண்பர்களே, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நம்ம மறவாமல் பற்றி கொள்ளணும். ஏதோ இந்த ஜென்மத்தில் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கிறதுக்கே நம்ம பெருமைப்படணும், சந்தோஷப்படணும், ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுல இந்த 6ஆம் திருமுறையை படிக்கிறோமா, அது இன்னும் இன்னும் புண்ணியம் கூட பண்ணியிருக்கும். இல்ல நல்ல ஒரு ஆசான் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்குதா, அது நம்ம ஏதோ செய்த பெரும் புண்ணியம் அதெல்லாம். ஆக அந்த புண்ணியம் மென்மேலும் வளரணும். வளர்ந்து வளர்ந்து வள்ளல் பெருமான் வழியில் கிடைக்க வேண்டிய பேறுகளை எல்லாம் பெற்று வாழணும்னு சொல்லி எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வேண்டி அடுத்த வாரம் உங்களோட மற்ற பாடல்களுக்கு போவோம். அதில் உள்ள கருத்துக்களை நம்ம அசை போடுவோம். என்னதான் சொல்லியிருக்கிறாருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, சர்க்குருநாதா சர்க்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா, திருவருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி, குருவே சரணம், குருவே துணை, அருளே சரணம், அருளே துணை. நன்றி, வணக்கம், வாழ்க. நன்றிங்க சாமி. நன்றி. நன்றி சுவாமி. நன்றி. நன்றி சாமி. நன்றியா. நன்றிங்க சுவாமி. நன்றி.